பெங்களூரைச் சேர்ந்த பெண் பொறியாளர் ஒருவர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பிரபா என்ற அந்த பெண் பொறியாளர் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். நிறுவனம் தொடர்பான பணிக்காக ஆஸ்திரேலியா சென்றிருந்தார். இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது அவர் படுகொலை செய்யப்பட்டார். பிரபாவை பின்தொடர்ந்து சென்ற அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. நேற்று காலை அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்றது. பிரபாவின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்காக அவரது கணவர் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார். The reason for murder we don't know, but at the time of 6:30 yesterday we received a message that she is out of danger. At police they never revealed this thing what happened to her. Then she told to her brother, one Mr. Shankar Shetty in Perth. He only told to his brother. Then we received a message from his brother, Mr. Prasad. She is no more at about 9:30 yesterday. We have gotten information in the morning stating that the postmortem is going on, and they have also been told that tomorrow morning the appointment is taken for my uncle and her brother Shankar, who is in Australia, for going to the hospital and seeing her body. பெங்களூரு பெண் சிட்னியில் கொலை செய்யப்பட்டது தொடர்பான கூடுதல் தகவல்களை ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நமது செய்தியாளர் சஜீஷிடம் கேட்கலாம். சஜீஷ், இப்போ இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல் என்ன? எப்படி இந்த சம்பவம் நடந்தது? என்ன காரணம்னு தெரிய வந்திருக்கா? இல்ல, போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் மார்க்கோலான்னு சொல்லி டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பார்க்ல ரொம்ப தீவிரமா ட்ரிப்புக்காக ட்ரிப்புக்காக தேடிட்டு இருக்காங்க அந்த பார்க்ல. இது சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, பிரபா வேலையில இருந்து இறங்கி ட்ரெயின்ல பரமத்தா ஸ்டேஷன் ட்ரெயின்ல இறங்கி அந்த இரவு 9 மணிக்கு அந்த பார்க் வழியா வீட்டுக்கு நடந்து வந்திருக்காங்க. பின்னால யாரோ அறியாமல் தெரியாத நபர்கள் பின் தொடர்ந்துருக்காங்க எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு 9:30 சார்பா அந்த பார்க்கு 2 ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு இடையில இருக்கிற டைம்ல பார்த்து கத்தியால குச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த டைம்ல இவங்க ஹஸ்பண்டோட பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த டைம்ல she had told her husband clearly இந்த மாதிரி என்னை யாரோ கத்தியால குத்திருக்காங்கன்னு சொல்லிதான் she had fallen on unconscious. அந்த சம்பவம் நடந்த பிறகு பின்னால அந்த சைட்ல பார்க்ல வேற யாரோ ஒரு நபர் நடந்துட்டு இருக்காங்க. இங்க மயக்கமா இருக்கிறது பார்த்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. அதிகாலையில ஒரு 1 மணி சார்பா ரத்தம் ரொம்ப இழந்ததுனால இவங்களால காலமா இருக்காங்க. சஜீஷ், இப்போ இது தொடர்பா தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சஜீஷ், இப்போ இது தொடர்பா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க? காவல்துறையினர் இப்போ ஒரு அப்பீல் விட்டுருக்காங்க. யாராவது அந்த